talking about the capability and the differential between India and China. As I said, we have been little slow on the start, and therefore, over the years, a capability differential has come in. China has been able to invest a lot of funds and allocated a lot of funds in ensuring that they imbibe technology. They have sent their people abroad to various Western nations to study their technologies, and therefore they've been able to imbibe some technology, and therefore they certainly have a lead over us. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது உண்மைதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் இந்தியா மீது சைபர் கிரைம் தாக்குதலை நடத்தக்கூடிய திறனை சீனா பெற்றிருப்பதாக சொல்லியிருக்காரு. சைபர் தாக்குதல்கள் அப்படிங்கிறது உலக நாடுகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. நாட்டுடைய எல்லைகளை பாதுகாக்க இராணுவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவழிக்கிறது மாதிரியே சைபர் தாக்குதல்களில் இருந்தும் பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அனைத்து நாடுகளும் செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில விவேகானந்தர் சர்வதேச அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில பேசின முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் இந்தியா மீது சீனாவால சைபர் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. But most important, where the biggest differential lies in the field of cyber. We know that China is capable of launching cyber attacks on us, and that he can disrupt a large amount of our systems. So what we are trying to do is to create a system in which we ensure cyber defense. And we have been able to therefore create a cyber agency, which is our own agency within the armed forces. Each service also has its own cyber agencies to ensure that even if we come under a cyber attack, the downtime and the effect of the cyber attack does not last long. We should be able to overcome that cyber attack and continue with our systems either through an alternate means or preventive means through firewalls. இது குறித்து பேசிய பிபின் ராவத் சைபர் துறையில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. சீனா புதிய டெக்னாலஜிகளுக்கு தேவையான நிதிகளை அதிக அளவு ஒதுக்கீடு செய்யறாங்க. இரு நாடுகளுக்கு இடையில பல ஆண்டுகளா திறன் அளவுல வேறுபாடு இருக்குது. அதே போல தொழில்நுட்ப துறையில இந்தியாவை விட சீனாவும் கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிறது உண்மைதான். நம் நாட்டு மீது சைபர் தாக்குதலை தொடுக்கும் ஆற்றல் சீனாவுக்கு இருக்கு. இதன் மூலம் நாட்டின் பெரும்பாலான அமைப்புகளை அவர்களால் சீர்குலைக்க முடியும் என்பதையும் நாங்கள் அறிவோம். எனவே சைபர் தொழில்நுட்பத்தில் நம்மை பாதுகாத்து வைத்திருக்க தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்க நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். இதை சமாளிப்பது குறித்து தீவிரமாக சிந்தித்து வருகிறோம். சைபர் தாக்குதல்களிலிருந்து தப்ப வலுவான ஃபயர்வால்களை உருவாக்கவும் முயற்சி செய்கிறோம். நாட்டில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் தனியாக ஒரு சைபர் பிரிவு இருக்கிறது. எனவே சைபர் தாக்குதலால் ஏதாவது ஒரு அமைப்பு முடங்கினாலும் கூட அதன் தாக்கம் நீண்ட நேரம் இருக்காது. ஃபயர்வால்கள் மூலமாக வேறு பல விஷயங்கள் மூலமாகவும் வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மேற்கு நாடுகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளும் நிலையை மாற்றி நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் நிலையை உருவாக்க வேண்டும். வெளியிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை ராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு திறன்களை கொண்டு எதிர்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரம் உள்நாட்டில் ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு வலுவான அரசு, பொருளாதார வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, நீதி ஆகியவை தேவைப்படுகிறது. நம் நாட்டின் பாதுகாப்பு, மதிப்புகள் ஆகிய தேசிய நலன்களை உறுதி செய்ய தற்போதுள்ள தலைமைக்கு நல்ல தீர்க்கமான ஆர்வம் உள்ளது. இருந்தாலும் மாற்றம் என்பது ஒரு மணி நேரத்தில் நடந்து விடாது என தெரிவித்திருக்கிறார் பிபின் ராவத். So while we are trying to create firewalls for cyber attacks, yet we are quite sure that they will be able to break through the cyber walls and firewalls, and we will have cyber attacks. But then what we are trying to do is how long will your system be down, and how will you be able to operate through that phase of cyber attack that you have been put through. That is one thing which is we are looking at and addressing in a very serious manner. But to say that there is no technology difference, I would hesitate to say that there is a technology difference between us and China which we have to overcome, and we can overcome this only if we, I dare say, integrate the resources of the three services.